ஒரு தடவை சொன்னா போதும். நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு போதும். ஆனா இந்த பய மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. ஒன்னையும் 10 தடவை பாடியிருக்காப்ல. ஆனாலும் இவனுக்கு அது மண்டையில ஏறல. அப்ப 10ம் பத்தல. ஒருவேளை 10 லட்சமா கொடுத்தா வேணா 10மோ என்னவோ, அது பத்தல. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கு, துப்பாருக்கு துப்பாய தூவுமலை. நம்முடைய அப்பா நல்லுசாமி கூட சொன்னாங்க. அதாவது சாப்பிடுவதற்கு உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு நீரையும் தருவது மழைதான். எப்படி பாருங்க, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இதை விட இவன் பாடுவான். ஆனால் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். இன்னைக்கு மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிலர் காடு இருக்கா? இல்ல. காலி பண்ணவன் யாரு? இந்த காவாலி பெயத்திராவிடே. உனக்கு புரியுதா? தூய நீர், பறந்து விரிந்த நிலப்பரப்பு, பேர் அரணாக நின்று மேகத்தை தடுத்து பூமிக்கு மலையாக மாற்றி கொடுக்கிற மலை, குளிர்ந்து அடர்ந்த காடுகள், அணி நிழற்காடு. இது 4ஐயும் உடைய நிலம் எதுவோ அதான்டா பேரரண்கிற பாடல். 2000 ஆண்டு தோராய கணக்கு. யாரும் வள்ளுவனுக்கு பிரசவம் பார்த்தவங்க இல்ல. வள்ளுவன் ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த யாரும் இல்லை. சும்மா சொல்றான் 2000 ஆண்டு 1330 அப்படின்னு சும்மா சொல்றான். குரல் 5000 கூட எழுதியிருக்கலாம். 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட நம்ம பாட்டன் பிறந்திருக்கலாம், இருக்கலாம், நடந்திருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். கலாம் தான் இது. ஆனால் உறுதியான கருத்து ஒண்ணும் கிடையாது. இந்த 4ம் தான் வர்த்தக மயமாகிவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, நமக்கு தண்ணீர் உயிர் தேவை. அதை விநியோகிப்பது, மக்களுக்கு தரமான தூய குடிநீரை கொடுப்பது அரசின் கடமை. இது சேவை. அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது ஒரு சேவை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது நம்மை பார்வையில், நம்மளை பொறுத்தவரை அது ஒரு சேவை. சாலை ஓடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் ஒரு சேவை நமக்கு. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO